வந்து இப்படி நியூசிலாந்துக்கு போனோன்னே எல்லாம் சோக் ஆயிட்டாங்க. என்னன்றா போனோம் மறைச்சு கேட்கறாங்க. என்னன்றா கொண்டா போனவன் நான் அப்படித்தான் போறான். ஆனா போகாம வீடு வழி இப்படியே தெரிஞ்சா சந்தோஷம். அடுத்தவன் முன்னுக்கு வந்தா நான் சொல்றது அண்ணன் எல்லாரும் வாழ்க்கை ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்காதானே. காசு ஒரு நேரம் பெறும் போகும். அதான் ஒரே நேரம் இருக்காது. கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே. என் உயிரே உறவாக நெஞ்சில் கரைஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்து நீயும் படி பாசத்தை பொழிஞ்சாயே. தினமும் முகம் பார்த்து பூக்கும் புது விடியல தந்தாயே. நீ எனக்கு சாமி இந்த சரி வணக்கம். வணக்கம். என்ன பேர் உனக்கு? சஜீவன். சஜீவன் என்ன விசேஷம் இன்னைக்கு? பிறந்த நாள். எத்தனையாவது பிறந்த நாள்? 27வது பிறந்த நாள். சரி நல்ல நித்திரியாக என்னன்னு சொல்லி எழுப்பினது? நித்திரியா கொண்டு வந்து வேற எலெக்ஷன் போட் கொண்டு வந்தவர் போட்டு அவரோட காட்சி கொண்டு இருக்கதான். அம்மா ஒரே மூங்கல் எடுத்து கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறான். பிறகுதான் என்ன தேடி வாராங்களோ அதுவும் இந்த நாள்ல இந்த நேரம். சரி பர்த்டேயாமன்னு சொல்லி யாரும் ஒருத்தங்க கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. முதலாவது கேக் தான் கொடுக்க வேணும். ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கிறபடியா நான் அதை கொடுக்கல கேக்க. சரி அடுத்தது உங்களுக்கு ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் வந்து முதலாவதா கொடுத்துருக்கிறோம். கொஞ்ச நெஞ்சம் இல்ல கணக்கு அனுப்பி இருக்கிறாங்க. பெருசா இந்த சாக்லேட் விருப்பமானாக்கள் நிறைய பேர் யார் இருக்கிறது அங்க பார்த்தோம் தங்க சாக்லேட் ஆற விருப்பம் என்ன உடனே அங்க பார்த்தா தானே. சரி அப்ப அண்ணாண்ட பர்த்டே சாட்டி தங்கா சாப்பிட போறோம். அப்படி இவவும் சாப்பிடுவா. இவவும் சாக்லேட் பிரியரா. அப்பா அம்மாக்கு சாக்லேட் விருப்பமா? சரி இன்னைக்கு அப்ப உங்களுக்கு பர்த்டேயா 27வது பர்த்டேயா வந்து யாரோ இந்த கிஃப்ட் தான் அனுப்பி இருக்கிறாங்க. யார் அது? அண்ணாவா? அத்தை எங்க இருக்கு? அண்ணா. ஏன் அண்ணா அவ சொல்றத கேட்ட அண்ணான்னு சொல்லுங்க. இல்ல அண்ணா அண்ணாதான் இருக்கா. ஏதோ சொன்னான் சர்ப்ரைஸ் இருக்கா. போனோட நான் நிக்கவே பார்க்காது. இப்பதானே போனி ஆறுதலான இருக்கு தங்கா கேன் சொன்னா. அப்ப அண்ணா நினைக்கிறேன். ஆனா அத்தை என்ன முதல்ல பேர் சொன்ன மாதிரி இருக்கு. அத்தை என்ன சொன்னா? அத்தை எங்க இருக்கிறாங்க? ஜெர்மனில. ஊருக்கு நான் போனதே அது அப்படித்தானே. என்னடா அண்ணா திடீரென இருந்துட்டு நான் போனோம். என்னண்டு போனவன் ஊர்ல இருந்து புரளி. அண்ணா போனோம்னா ஊருக்கு எல்லாம் கப்பல் கோர்ஸ் படிக்கிறாங்களே. அப்படித்தானே என்னன்னு சொல்ற முன்னுக்கு கீரை கடை போட்டா எதிர்கடை கீரை கடை போடுற மாதிரி. முன்னுக்கு என்ன பக்கத்து வெளிநாடு போனா படிச்சுக்கொண்டு இருக்கேன். கப்பல் கோர்ஸ் படிச்சுக்கொண்டு எல்லாம் கப்பல் என்ன நினைச்சாது. கப்பல் தான் ஒரு சந்தர்ப்பம் வந்து இப்படி நியூசிலாந்துக்கு போனோன்னே எல்லாம் சோக் ஆயிட்டாங்க. என்னன்றா போனவன் மறைச்சு கேட்கறாங்க. என்னன்றா கொண்டா போனவன் நான் அப்படித்தான் போறான். ஆனா போகாம வீடு வழி இப்படியே தெரிஞ்சா சந்தோஷம். அடுத்தவன் முன்னுக்கு வந்தா நான் சொல்றது அண்ணன் எல்லாரும் வாழ்க்கை ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்காதானே. காசு ஒரு நேரம் பெறும் போகும். அதான் ஒரே நேரம் இருக்காது. அதாவது என்ன சொல்றது எங்கட சனம் வாழ்ந்தாலும் தூற்றும் விழுந்தாலும் தூற்றும். என்னன்னு சொல்ற அது வாயிருக்கும் மட்டுக்கும் அதுலயும் மொத்தமா சொல்ல போனா எங்கட தமிழினம் எங்களாலாம் நஞ்சு கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். வேற ஒன்றும் இல்ல. சரி அப்ப எங்களுக்கு சந்தோஷம். அண்ணா போனது எங்களுக்கு சந்தோஷம். அது பைக்ரான இல்லையா அடுத்த பிரச்சனை பேருக்கு அண்ணா வெளிநாட்டுக்கு போயிட்டான். எங்க அண்ணா வெளிநாட்டுல இருக்காண்டா என்று சொன்னாலே கேட்டானு. அன்றைக்கு எங்களை ஒன்றை விட்ட கொடுத்துரு அண்ணா கதை கேட்க உடனே சொன்னது
உனக்கு என்ன அண்ணா வெளிநாட்டுல இல்ல நாங்க சரி போனீங்க எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை காசு நாங்க கூடுதலா வெளிநாட்டுக்காரங்க கேட்கறது காசு இல்லை சாக்லேட் தான் கேட்கறது அவர் சொன்ன நான் சரி வாரம் அனுப்பி விடுறேன் ஏன்னா நான் மற்றவங்க நான் காசுகள் கேட்கறேன் இல்ல காசு உழைக்கலாம் சொந்தமா உழைக்கணும் எங்களுக்கு இங்க கிடைக்காது அந்த வெளிநாட்டு சாக்லேட் கிடைக்காது பாரு நீங்க ஒன்று ரெண்டா கொண்டீங்கன்னா சந்தோஷம் சும்மா போய் பார்த்தாலே வெளியே பார்க்கணும் 1500 அதுல 1500 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிடணுமா சரி அப்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு சுவாரஸ்யமா கதைக்கிற ஒரு ஆளோட நாங்க சந்திச்சிருக்கோம் சுவாரஸ்யமா உண்மைகளை அப்பட்டமா உண்மைகளை கதைக்கிற ஒரு ஆளை சந்திச்சிருக்கிறோம் அப்பா உண்மை பார்த்தாலே தெரியுது அப்பா இன்னும் டபுளா கதை பேர் கிடைக்குது சரி அப்ப சந்தோஷம் அண்ணா இப்பதான் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான்றபடியா அண்ணா அனுப்பி இருக்கலாம்னு சொல்றீங்க ஒரு டவுட்டா இருக்கு இந்த மாதிரி சம்பளம் அண்டைக்கு போட்டு விடுன்னு சொன்னான் நான் என்ன சம்பந்தம் ஒரு குழம்புனா கல்யாணம் அப்படி எனக்கு தெரியாது இன்றைக்கு காலம் என்ன பிறந்த நாளைக்கு எனக்கு வேலை செய்யறாங்களோ பாட்டி வைக்கிறான் அப்ப காட்டிட்டேன் பாட்டிக்கு என்ன அப்பா வேலை செஞ்சோன்னுட்டாரு அப்ப என்னோட கேட்க ஓப்பனா கதைக்கு நான் அப்படி சாப்பாடு போட்டு கொடுத்து விட்டேன் அப்பா வேற கூட மூணு என்ன செய்யணும் எனக்கு நடக்குது என்ன காட்டு சரி அப்ப அண்ணா ஒவ்வொரு விஷயமும் ஏதோ எல்லாம் உமக்கு மறைமுகமா செஞ்சிருக்கிறார் அதனால அண்ணாவை சந்தேகப்படுறீர் ஆனா கூடுதலா ரெண்டு பேரும் அந்த என்னன்னு சொல்ற உடும்பு புடியா நிக்கிறீங்க சரி அண்ணாக்கு என்ன பேர் நான் சொல்றேன் அண்ணாவோ இல்லையோன்னு சொல்லி ரேகன் எங்க எந்த நாடு நியூசிலாந்து இல்லவே இல்ல நியூசிலாந்து பக்கம் இருந்தே வேற இல்ல இந்த கிஃப்ட் இல்ல வேற இல்ல ஜெர்மனி உங்களால மகளே அனுப்புறாரு இதுதான் ரியாலிட்டி இதுதான் உண்மை நாங்க எங்களை மறைப்போம் வீடியோக்காக கதைச்சலாம் எனக்கு பிடிச்சிருக்கு உண்மையா ரியாலிட்டி தானே நாங்களும் ஓபனா கேக்குறோம் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது இல்ல நிறைய பேருக்கு பிடிக்காது நிறைய பேருக்கு சொல்ல போனா பிடிக்காது ஊர்க்க ஓடி என்னோட கதைக்கு 2 பேர் இருப்பாங்க மற்ற மணியோட வெளியில படிக்கலாம் ஏன்னா உண்மையா இருந்தா பிடிக்காது அவங்களோட நாங்க நாடகமா கதை ஜாவியரோட ஒத்து போனா அது அவங்களோட அவையோட ஒத்து போனா நல்லவன் அவையோட இப்ப நாங்க ஒரு விஷயத்தை ஒத்து போகாம இருந்தா ரைட் நீ சரி வராது சரி ஒதுக்கி வச்சிருக்காங்க சரி அது கூட எல்லா இடமும் அப்படித்தானே நடக்கிற விஷயம் தானே சரி அப்ப இன்னைக்கு வந்த கிஃப்ட்ல இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து இருக்குது ஸ்பெஷல் கிஃப்ட் வந்தது கொஞ்சம் விஷயம் தெரியுது தானே ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது ஒரு கப் ஒன்று இருக்குது மற்றது கேக் இருக்குது எங்கட கையில சாக்லேட் பார்த்தோனே நினைச்சானே நான் ஒரு அண்ணன் சொன்னேன் பெட்டி போடணும்டா சாக்லேட் நான் சும்மா வரவே இல்லை கரைஞ்சு ஊத்து பண்றேன் கரைஞ்சு ஊத்து பண்றேன் யாரதா போடு இப்போதைக்கு சரி ஆனா இது அண்ணா இல்ல நியூசிலாந்துல இருந்து வரவே இந்தியனுக்குள்ள ஏதாவது ஊருக்குள்ள ஏதாவது இல்ல வாய்ப்பு வேற ஏதாவது செய்யறதுக்கு ஒருத்தர் இல்ல அண்ணாதான் உமக்கே தெரியாம ஏதாவது இருந்தா அண்ணாதான் என்ன நான் என்ன கேட்டு விளங்கிட்டு உமக்கே தெரியாம ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா அண்ணா அப்படியெல்லாம் அப்பட்டமா நம்பப்படாது சரி அப்படி இல்லையா இல்ல வாய்ப்பு இல்ல அப்படியே அம்மாக்கு சொல்லுவானே ஐயோ இப்படி எல்லாம் நான் சொல்றேன் இப்படி ஓப்பனா கதைக்கிறவரை ரொம்ப பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் அதுவும் கேர்ள்ஸ்ல பிடிக்கும் அது ஆனா இப்போ ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது லெட்டரோ என்ன 90 கிச்சன் நான் 90 கிச்சன் சரி லெட்டர் இப்ப இல்லையா போன் வந்தா அப்புறம் இப்ப நான் வாட்ஸ்அப் கழிது உமக்கு வந்து நிறைய உமக்கு என்னன்னு சொல்றது நிறைய பின்தொடர்ந்து இருக்கிறாங்களா நீ எத்தனை பேரை தொடர்ந்தீரோ தெரியாது நான் சைக்கிள் ஓட தலையை குடிச்சிட்டா போறேன் யாரோ ஒரு ஆள் உண்மை பின்தொடர்ந்து இருக்குது அந்த பின்தொடர்ந்தால் நேரடியா உங்கள்கிட்ட சொல்ல இயலாம இங்க இருந்தா நாட்டுல இருந்தா வந்திருக்கு பஸ் ஸ்ரீலங்கால இருந்தா வந்திருக்கு பின்தொடர முடியாம என்னன்னு சொல்றது சொல்ல இயலாம எங்கள் மூலமா சொல்லி இருக்கு எங்களோட பேர் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரி இதோ சீரியஸா இங்க பேரு
லவ் சர்ப்ரைஸ் டெலிவரி பாட்டனிஸ் ஜப்னா உண்மையா இல்ல அவன் இப்போ ஒரு தான் ஃப்ரெண்ட் படிக்க நேற்று கப்பலுக்கு போனவன் இப்பதான் இறங்கிட்டான் சவுதியில நாளைக்கு படிக்கணும்னு சொல்லவே இல்லையே சரி இது அம்மா கொம்பு அங்கேயா உனக்கு தெரியாம அண்ணா அண்ணா பிடிக்காகணும்னு எல்லாம் கதைப்பான் அண்ணா ஒரு டிஃபரெண்ட் வாங்க இன்னொரு டிஃபரெண்ட் கலைக்க மாட்டேது நான் இப்ப கொஞ்சம் கிளாஸ்களுக்கு போய் போன அப்புறம் அந்த கதைகள் கதைக்காம இருக்காத ராசா கதைக்காம இருந்தா இருந்துச்சுவாங்க கொஞ்சம் கதடா நாலு பேரோட கதைச்ச படிக்க ஓகே சரி இப்படிதான் சொல்லுவாங்க அந்த ஊருக்கு இருக்க கூட கொஞ்சம் வெளியூர் போனாதான் கொஞ்சம் தெரியுமான்னு சொல்லி சரி என்ன செய்வோம் இந்த லெட்டரை நீ படிக்க போறோம் நான் படிக்கவும் நீங்களே படிக்க லெட்டர் நான் வாசிக்கவோ நான் வாசிச்சா அதுல இருக்கிற எல்லாத்தையும் உண்மையா சொல்லிடுவேன் எனக்கு தெரியல மானே தேனே பொன்மானையா இல்ல என்ன இருக்கோ தெரியல ஆவலா இருக்கிறவா என்ன செய்வோம் அம்மா அப்பா அம்மா அப்பா வந்தா வாசிக்குவோம் அக்கா சொல்லிட்டு நம்புறீங்க சரி அண்ணாதான் இருக்கும் ஐயோ இந்த வீட்டுல நிக்கிறேன் அந்த அனுப்பினால் வர சொன்னது அம்மா அப்பா இல்லாட்டிக்கு என் பேரை சொல்லுங்க அம்மா அப்பா நின்றா இந்த பேரை சொல்லாதீங்க பிறகு சொந்தத்துக்குள்ள பிரச்சனையா போயிருக்கோம் சொந்தத்துக்குள்ள யாராவது இருக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு 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 பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல 4-5 பேப்பர் இருந்தோ வாய்ப்பு இல்லையோ என்ன பாடம் ஆர்ட்ஸ் என்ன பாடம் படிக்கிறேன் ஜியோகிராஃபி பிரதீபராஜா சார் ஐயோ அக்காக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஐயோ படி விட்டுட்டேனா அப்படியா சரி இன்னைக்கு ஜியோகிராஃபி ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸ் எல்லாம் சரி ஓகே அப்ப யூனிவர்சிட்டில இருந்து யாரும் அனுப்பி இருப்பாங்களோ ஷூர் மாற்றம் இல்ல லெட்டர் படிப்போமா சரி நீ தான் வாசிக்க போறீங்க வாசி சரி ரெண்டும் பாப்பேன் டக்கு டக்கு கண்டோசிக்கே முடிச்சிருக்கும் போல இருக்கு 10 15 27 வயசுக்கு 27வது வயசுக்கு 27,000 ரூபாய் வந்திருக்கு சரி யாரு அனுப்பினது அண்ணாதான் மாற்றம் இல்ல வேற மாற்றங்கள் ஒன்றும் இல்ல சரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி போட்டு அழகா ஒரு கேக் கொண்டு வந்திருக்குது யார் அனுப்பி இருக்கிறாங்க என்ன போட்டு இருக்கு தம்பி என்று போட்டு வந்திருக்குது என்னுடைய தம்பிக்கு இன்னைக்கு 27வது பிறந்த நாள் அவருக்கு கொண்டே இந்த பரிசுகளை குடும்பம்னு சொல்லி ஆசையா அனுப்பி வச்சிருக்கிறாங்க இதுலயும் ஒரு கிஃப்ட் இருக்கு பாருங்க பாருங்க ஒரு பயம் வந்தது யாரும் அனுப்பி இருப்போம் இவ்வளவு நம்பிக்கையா இருக்க கூடா யூனியில வர படிக்கிறான் சரியோ நல்லா வர கதைக்கிறான் என்ன ஃபர்ஸ்ட் இயரோ என்ன தெரியாது ஹாப்பி பர்த்டே தம்பி என்று சொல்லி போட்டு அழகா ஒரு கப் கொண்டு வந்திருக்குது இந்த கப்ல நீ டீ குடிக்கட்டாமட்டு வந்திருக்குது போல எடுக்குது ஹாப்பி பர்த்டே தம்பி என்று சொல்லி போட்டு நீ வேறு நான் வேறு இல்லை என் சகோதரனே நாம் எப்போதுமே ஒரு தாய் பிள்ளைகள் உன் பிறந்த நாள் நம் பாசத்தை வெளிக்கொணர்ந்து ஒற்றுமையோடு செயல்பட வழிவகுக்கும் ஒரு நல்ல நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி என்று சொல்லி போட்டு அன்புள்ள அண்ணான்னு சொல்லி போட்டு அண்ணாதான் நாங்க தெரிகிறது வீட்டாடி வந்தாலும் நாங்க 2 அப்பா அடிச்சாலும் 2 பேருக்கு தான் நடக்கும் 2 பேரும் ஓடுறது வீட்டை விட்டு கிரிக்கெட் அடிச்சாலும் சண்டை நடக்கும் வெங்க போறோம்னாலும் அண்ணாடா அண்ணா தம்பி என்ன மாறி மாறிட்டார் சொல்லி இருந்தார் ஒரு விஷயம் தன் ஹாஸ்டல் அது இதண்டு கூடுதலா இருந்ததில்ல அவளோட நின்றது குறைவு ஆனா இருந்த நாட்கள்ல இப்ப யோசிக்கல தூரம் வந்தோன்னா சரியான கவலையா இருக்குது தம்பிக்கு நான் இதுவரைக்கும் கேக் வெட்டி செய்வதில்லை
இப்ப நான் வெளியில வந்துட்டேன், கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி யோசிக்கிறேன். அதால என் முதல் ஆசை, என் வாழ்க்கை, என் கனவு, லட்சியம் எல்லாமே என் தம்பி தங்கச்சியாக்களை நல்லா பார்க்கணும்னு சொல்லி அவள் சிரிச்சு கொண்டு அளவழிக்கிட்டாள். இப்ப சரி நான் சொல்றேன், நான் என்ன இதாண்டாத உனக்கும் வயசு வந்துட்டு நீ உன்னே தന്റെ ஆசை கனவு லட்சியம் எல்லாமே என் தம்பி என் தங்கச்சி ஒரே ஒரு ஆக்கள் தான். அவ 2 பேரையும் நான் நல்லா பார்க்கணும். என்னால முடிஞ்சது இந்த சந்தோஷத்தை அவைக்கு கொடுக்கணும். நீங்க போய் வடிவாக்க வச்சு தம்பியை சந்தோஷப்படுத்துங்க. என்ன செய்யறது, தூர இருக்குது. இப்பதான் அந்த கஷ்டம் தெரியுது. அம்மா அப்பா எல்லாரோடையும் இருந்துட்டு விட்டுட்டு போய் தனியா போய் எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஏன் இப்ப எல்லாரும் சிரிச்ச நீங்க எல்லாரும் அழுக நடக்குது, என்ன பிரச்சனை? சரி, அவர் இப்ப நீங்க எல்லாருமாச்சும் இப்ப 5 பேர், நீங்க 3 பேர், அம்மா அப்பா 5 பேர் எல்லாரும் ஒன்றா இருப்பீங்க. ஆனா ஆள் தனியா இருக்கும், வேலைக்கு போகும், நேரம் வித்தியாசம், உங்களையும் மிஸ் பண்ணும், வேலை எல்லாம் செய்ய வேணும். ஆனா சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் வெளியில போனா அந்த குடும்பமே கொஞ்சமாச்சும் தலை நிமிந்து நல்லா இருக்கும். அதுக்காக தன்னை என்னன்னு சொல்ற, தன்னை வாழ்க்கையில இங்க ஜொலியா சுத்த வேண்டிய நேரத்துல அங்க போய் கஷ்டப்படுறான். இருந்தா கஷ்டப்பட்டாலும் என்னன்னு சொல்ற, அவனவன் அந்த வயசுல லவ்வருக்கு அனுப்புவாங்க, அப்படி இப்படி செய்வாங்க. தம்பிக்கு செய்யணும்னு ஆசையா செய்யறதே உண்மையா ஒரு பெரிய மனசு அதுக்கு வேணும். ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லி இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் உண்மை விட உங்களோட தனி காட்டிக்கொள்ள இல்ல, ஆனா உங்களோட தங்கச்சி அண்ணாவை சரியா மிஸ் பண்றாள்னு நினைக்கிறேன். அழுது நாடியாலெல்லாம் தண்ணி ஓடிட்டு இருக்குது. பாவம், கவலைப்பட தேவையில்லை. ஆனா அங்க போறானுன்னா உங்களோட நல்லதுக்காகத்தான், உங்களோட பிற்காலத்துக்கு நல்லதுக்காண்டி தான் போயிருக்கிறார். போது இன்னும் கூட சொல்ல போனா தங்கச்சிக்காக தானே சொல்லலாம். சரி, அப்பா வந்திருக்கிற சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க? அண்ணாக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறார். அண்ணா எதிர்பார்த்ததா? அண்ணாண்டே தான் சொல்லிட்டு நின்று நான் தான் குழப்பினேன். என்னன்னு சொல்றது, சரி ஓகே. அவ இருந்தாலும் இன்னைக்கு அண்ணா உங்களை அவ்வளவு சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். எங்க போயிட்டு வாரீங்க? அப்பா கூட்டிட்டு வரக்குறதுல இங்க எல்லாம் முடிஞ்சது போல. சரி, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அண்ணா அவ்வளவு ஆசையா இவ்வளவும் செஞ்சிருக்கார். தூர நிக்கிறவனுக்கு நீங்க தான் எல்லாரும் துணையா இருக்க வேணும். அவன் தூர நின்றாலும் இன்றைக்கு உண்மை 27 வருஷமா தான் இது வரைக்கும் அவனுக்கு ஒரு கேக் வேண்டி கொடுத்து வெட்டினதான் இல்ல. சரி, இப்ப நான் அதை செய்யணும் ஆசைப்படுறேன்னு சொன்னவன். இப்ப அம்மா அப்பா எல்லாரும் நிக்கணும், வெட்டுவோம்மா அண்ணாட கேக். அதுவும் குழுவா சொல்லலாம். அண்ணா எனக்கு நியூசிலாந்துல இருந்து கேக் அனுப்பினவன்டா சொல்லி வெட்டலாம். சரியா? சரி, கத்தி எடுத்துட்டு என்ன இந்த ஃபேமிலி போட்டோல அண்ணா மட்டும்தான் இல்லையானு. சரி, அவன் எல்லாத்துக்கும் அவன் அனுப்பின கேக் இருக்குது. என்னோட ஒவ்வொரு காலம் கதை கேட்கலையும் நான் தம்பிக்கு ஏதாவது செய்யணும், வீட்டுக்கு ஏதாவது செய்யணும், தங்காக்கு ஏதாவது செய்யணும் என்று ஆசையா சொல்லி கதைச்சதுலேயே அவன் எவ்வளவு உங்களை மிஸ் பண்றான்ன்றது விளங்கினது உண்மையாவே. கடைசி மட்டுக்கும் ரொம்ப மிஸ் பண்ணவன். சரியா? சரி, நீங்க மிஸ் பண்றீங்களா எல்லாரும்? சரியா மிஸ் பண்றீங்க? சரி, இப்ப அண்ணா பக்கத்துல நிக்கிறான்னு நினைச்சுக்கொண்டு இந்த கேக்க வெட்டுவோம், அண்ணாட கேக்க வெட்டுவோம். சரியா? சரி, விடுங்க. Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Thambi, happy birthday to you, happy birthday. சரி, சந்தோஷமா? சரி, கேக்கே வெட்டாதபடியா கார கேக்கெல்லாம் வடிவா சாப்பிடுவோம். சரி, அங்க பார்த்துங்க. அவதான் பர்த்டே கேர்ள் மாதிரி சாரி எல்லாம் கட்டி வடிவா நிக்கிறா. சரி, எதிர்பார்த்தது உண்டு அண்ணா இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புவானு. இல்ல, என்ன சொல்ல போறீங்க அண்ணாக்கு இவ்வளவு செஞ்சதுக்கு?
அவர்கிட்ட வாழ்க்கையை பார்க்கணும். எங்களோட இருந்து இரண்டு கூட இப்ப அவருக்கு வயசு வந்துட்டு தானே. சரி வயசு வந்துட்டுது. நன்றி சொல்றேன். எதிர்பார்க்கல அவருக்கு செய்வாருண்டு. சரி அவற்ற வயசு வந்தாலும் அதெல்லாம் காலகாலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். ஆனா அவற்ற விருப்பம் என்ற தம்பி தங்கச்சியை நான் நல்லா பார்க்கணும்ன்றதான் அவற்ற ஒரே ஒரு விருப்பம். என்னோட கதை கேட்க செய்யாத அந்த ஆடம்பரங்கள் இருக்கக்கூடாது. ஆனா இது சந்தோஷமா இருக்கோ இல்லையோ இன்றைக்கு நிறைஞ்ச சந்தோஷமா இருக்குல்ல. அண்ணா தூரம் நிக்கிற நேரத்துல அண்ணா இங்க நிக்கிற மாதிரி உணர்வு இல்லையோ, அதான் அவன் ஆசைப்பட்டிருக்கிறான். வாழ்த்துக்கள் எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும். அவன் வச்ச சாப்பாடு வச்ச நாயனுக்கு தான் சாப்பாடு வைக்க போட்டுருவோம். அதுதான் வீட்டை இல்லையேன்னு அப்படி பாசம் உள்ளவன், அப்படி மிருகத்துல பாசம் உள்ளவன்டா அந்த தந்தை தான் சகோதரத்தை எப்படி இருப்பான். எப்படி பாசமா அஞ்சு நாய் குட்டியா வந்தது நாங்கள் அவர் தான் வளர்த்து வந்தது சாப்பாடு வச்சு. இப்ப அவரை என்னன்னு சொல்ற, அவரை நினைச்சு அவர் செஞ்ச வேலையெல்லாம் நீங்க தொடர்றீங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்களோட குடும்பம் கெதியா மேல வரும். ஏன்னா ஒருத்தன் வெளியில நிக்கிறபடியா கட்டாயம் உங்களோட குடும்பம் மேல வரும். அவருக்கு இனி காலாகாலத்துல எல்லாம் நடக்க வேணும். அதுக்காக அவர் அங்க மும்முரமா வேலை செய்வார் என்று நம்புறேன். ஸோ வாழ்த்துக்கள். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான குடும்பத்தை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டு போயிட்டு வர போறோம். நன்றி. தேங்க்யூ.